உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆட்டோ சங்கர் பற்றின ஒரு கதை தெரியும் இல்லையா? அவரை பற்றின ஒரு ஸ்டோரி. ஏன்னா அவர் எப்படி வந்தார், அவர் மேலே வர்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார், குறிப்பாக பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட இப்போ சொல்ல போகிற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஸ்டோரியும் அதே மாதிரி தான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஸ்டோரி இல்லை, இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளாக இதை பற்றின டாக்கு தான் சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் போய்கிட்டுருக்கு. குறிப்பாக இது உலக நாடுகள், அதாவது அமெரிக்காவில் உள்ள ஒரு முக்கியமான விஷயம். அங்கே உலக நாடுகளே அதிர வைத்த ஒரு சம்பவம் அப்படின்னா அது இந்த சம்பவம் அப்படின்னு தான். என்ன சம்பவம் அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ ஒரு 2-3 நாளாக எங்கே பார்த்தாலும் மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கு. என்ன அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், யார் இந்த எப்ஸ்டீன்ஸ் அப்படி கேட்டேன்னா, கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான பேஜஸ் கொண்ட ஃபைல்ஸ் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, எப்ஸ்டீன்ற ஒரு நபரை பற்றி உள்ள விஷயங்கள், அவருக்கு அவரே அனுப்பிக்கிட்ட ஒரு மின்னஞ்சல். இதில் யார் முக்கியமான ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பெருந்தலைகள், பிரபலங்கள், அமெரிக்க அதிபர்கள் மற்றும் நிறைய ஒரு இளவரசர்கள், அரசர்கள், இப்படி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, எலான் மஸ்க், ரிச்சர்ட் பிரான்சன், பில் கிளின்டன், அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ். ஸோ இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் போக இன்னொரு முக்கிய தலைகள், அதாவது முக்கிய ஒரு ஆளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு. யார் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. இது எந்த அளவுக்கு உறுதியானது அப்படின்னு தெரியல. அதாவது எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அரசோட எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, காங்கிரஸ் கமிட்டியில் உள்ளவங்களும் பிரதமர் மோடிக்கு ஒரு அழுத்தம் இருக்குது எப்ஸ்டீன் ஃபைல்ஸில். அவரும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் சொல்லப்பட்டிருக்கிற எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஆட்டோ சங்கரோ அதே மாதிரி அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆட்டோ சங்கர் மாதிரி தான் அந்த எப்ஸ்டீன்றவர். ஆரம்பத்தில் அவருடைய வளர்ச்சி, அதாவது அவருடைய தொழிலுக்காகவும் அவர் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினச்சி வாழ்கிறதுக்காக நிறைய பெண்கள், அதுலேயும் குறிப்பாக சிறுமிகள், 18 வயசு கீழே உள்ள சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அந்த ஒரு தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டு அவர் மேலே 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் சிறையில் இறந்துருக்காரு. சரி, இவரை பற்றின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பற்றி போவோமா? எப்ஸ்டீன் நியூயார்க்கில் தான் எப்ஸ்டீன் அவர் பிறந்தார். பிறந்தது 1970ஆம் ஆண்டில் அவர் ஆல்மோஸ்ட் அந்த காலேஜ் டிகிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது அவருடைய ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் மூலமாக அவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. என்ன பழக்கம் அப்படின்னா, முக்கியமாக பொதுவாக அமெரிக்காவில், அதாவது உலக நாடுகளில் குறிப்பிட்டு இருக்கும்போது நிறைய அங்கே உள்ள ஒரு முக்கிய அந்தஸ்துள்ள தலைவர்கள் பங்கு சந்தை, அந்த பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒரு பழக்கத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருக்கும் நிறைய பேர் மூலமாக, இவரோட ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் மூலமாக பழக்கம் ஏற்பட்டது. அந்த பழக்கத்து மேலே அவர் ஒவ்வொரு படியாக வளர்ந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக அமெரிக்காவே திரும்பி பார்க்குற அளவாக வளர்ந்துருக்காரு. என்னதான் அவர்கிட்ட இருக்க சொத்து, என்ன அவர்கிட்ட உள்ள மதிப்பு, அவர் மேலே வளர்கிறதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு பார்த்தா, மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை, அதாவது ஒரு கனவு இருக்கும். அதை நோக்கி ஓடணும், அதாவது நம்ம நினைக்க முடியாத ஒரு உயரத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு கனவாக தான் எப்ஸ்டீனுக்கு இருந்துச்சு. ஸோ அவர் அதை நோக்கி போகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார், என்னென்னலாம் பண்ணி மேலே வந்தார் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு தொகுப்பு தான் இந்த காணொலியில் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு ஆதாயம்லாம் அவருக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரம் மேலே போய் எவ்வளோ சீக்கிரம் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுறனோ அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அப்பப்போ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. புளோரிடாவில் ஒரு மாளிகை, அப்புறம் நியூ மெக்சிகோவில் ஒரு பண்ணை, அப்புறம் ஒரு ஐலாண்டு, இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய செல்வந்தரா, நிறைய பேரோட பழக்கத்தில், நிறைய பேர் கூட ஒரு நட்பு ரீதியாக பழக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கார். குறிப்பாக அதில் நான் சொன்ன அந்த ஐலாண்ட் இருக்குல்ல, அதுதான் முக்கியமான ஒன்று. என்ன அந்த ஐலாண்டில் முக்கியமான ஒன்றுன்னா, அங்கே தான் எப்ஸ்டீனோடைய நிறைய வேலைகள், அதாவது நிறைய இல்லீகலான பிஸ்னஸ்லாம் அங்கே நடக்குது. அங்கே தான் குறிப்பாக நிறைய அந்த 18 வயசு கீழே உள்ள குழந்தைகளை, சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அவங்கள அந்த தொழிலுக்காக கட்டாயப்படுத்தி வேலை பார்க்க வச்சு
அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவர் மேலே பண்ணுறாரு. இதுக்கு இவருக்கு உடந்தே இருந்தது யார் அப்படின்னா அதுவும் ஒரு பெண்ணு தான். இந்த விஷயந்தான் எல்லாருமே ஆச்சரியப்பட வைக்குது. என்ன அப்படின்னா நிறைய பெண்களுடன் எப்ஸ்டீன் அவருக்கு பழக்கம் இருந்தாலும் யாரையுமே அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் ஒரே ஒரு பெண் கூட மட்டும் பழக்கம் இருந்துச்சு. அவருமே அவர் ஒரு சிறந்த ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது சொல்கிறாரு. 2019ஆம் ஆண்டு வந்து எப்ஸ்டீன் இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கேஸ் எங்கே ஆரம்பிச்சது எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ஆளாயிருக்காங்க. அதில் ஒரு பெண்ணோட அம்மா தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அவங்க வந்து காவல்துறையிட்ட இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் வந்து கைது பண்ணப்பட்டு அவர் வந்து 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் மேலே ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஜெயிலில் இருக்கிறப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறது மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே அதை வந்து அவர் எதிர்கொள்ளாமல் அவர்கிட்ட உள்ள சரியான சொல்யூஷன் மட்டும்தான் பார்த்து அவர் பக்கம் தப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை எல்லா தரப்பு தீர்ப்புலையும் வச்சுக்கிட்டே வந்தார். இறுதியாக அவர் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கான தீர்ப்பு கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கான முடிவு வந்து எழுதப்பட்டது. என்ன அப்படின்னா அவர் தற்கொலையில் இறந்துட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் அவரை பிடிக்காதவங்க சிறையிலே வச்சு அவரை கொலை பண்ண தான் சொல்கிறாங்க. எந்த வகையில் உண்மைன்றது தெரியல. அமெரிக்கா தரப்பில் இருந்த காவல்துறைகள் வந்து அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சரி, எப்ஸ்டீன் இறந்துட்டார். எப்ஸ்டீன் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபைலுன்ற ஒரு நான் சொன்னல 3 லட்சத்துக்கு அதிகமான பக்கங்கள் கொண்ட அந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து இப்போ ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ண கையெழுத்திட்டது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் ஜனவரி 30ஆம் தேதி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதும் அதில் வெளிவந்த தகவல் தான் திடுக்கிடும் தகவலாக இருந்தது. எல்லாரையுமே குறிப்பாக உலக நாடுகளே புரட்டி போட்ட சம்பவமாக அது மாறிச்சு. அதுலேயும் குறிப்பாக நிறைய பேருடைய பெயர்கள் அதில் அடிபட்டது. அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட பெயர் அடிபட்டது தான் எல்லாருமே ஒரு விவாத பொருளாக மாற்றிக்கிட்டு வராங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடன் எப்ஸ்டீனோட இருந்த நட்பு பழக்கத்தை பற்றி அவர் முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா எப்ஸ்டீனோட நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தேன். ஆனால் அது நாளடைவில் எங்களுக்கான ஒரு முறிவாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா எனக்கு சொந்தமான ஒரு மாளிகையில் என் வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்ணோட வந்து எப்ஸ்டீன் வந்து தகாத முறையில் ஈடுபட்டதுனால அவருடனான நட்பை வந்து நான் அப்போவே முறிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னதான் எப்ஸ்டீன் மீது இவ்வளோ ஒரு விஷயங்கள் இவ்வளோ ஒரு சம்பவங்கள் இருந்தாலும் எப்ஸ்டீன் வந்து அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவர் வாழ்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. சரி, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இன்னும் நிறைய பேர் மாட்டினாங்களே, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னா ட்ரம்ப்பை தவிர, அதாவது ட்ரம்ப் இல்லாமல் இன்னும் பல முக்கிய பிரபல தலைவர்கள் வந்து எப்ஸ்டீன் கூட இருந்தாங்க. அவங்க எப்ஸ்டீனோட பழகுனதுனால அவங்க எல்லாருமே எப்ஸ்டீன் மாதிரி குற்றம் சாத்தப்பட்டவர்களா அப்படின்னா அது கிடையாது. என்ன அப்படின்னா 2002 முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு இருந்துச்சு. அவங்க எப்போதுமே அதாவது எப்ஸ்டீனை சந்திக்க வந்து ஒரு பிரத்யேக தனி விமானத்தில் தான் போய் பார்க்க போனாங்க. அப்போ எடுத்த புகைப்படம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இப்போ மாட்டினது. ஸோ அதை வச்சு சொல்கிறப்போ நாங்கள் வந்து அவரை பார்க்க போனது வந்து எங்களுக்குடனான இருக்கிற அந்த நட்பை வந்து முறிக்கிறதுக்காக தான் நாங்கள் பார்க்க போனோம். அப்போ எடுத்த புகைப்படம் தான் அது. அதனால் அவர் இப்படிப்பட்டவர் தான் தெரிஞ்சதுனால தான் இந்த நட்பை நாங்கள் முறிச்சுக்கிட்டோம். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் அப்போ அந்த விமானத்தில் போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க. என்னதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இப்போ ரீஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் நிறைய பேர் அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே அப்போ உள்ள பேட்டியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்னன்னா அதில் வந்து எப்ஸ்டீனை பற்றி சம்மந்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா அவருக்கு பிரச்சனை ஆரம்பித்தப்போ அவர் என்கிட்ட பேசுகிறப்போ எனக்கு சிறுமிகளை பிடிக்கும் என்ன சொன்னார். அதற்கு நான் ஒருவேளை நீங்கள் வந்து இளம் பெண்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சிறுமிகளை பிடிக்கும் சொல்கிறீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுலேருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு எதிராக அகென்ஸ்டாக மாறினாலும் அதை வந்து அவருக்கு சாதகமாக மாற்றுறதுல வந்து எப்ஸ்டீன் வந்து கில்லாடியான ஒரு ஆள் தான். ஏன்னா இவ்வளோ விஷயம் மாட்டியிருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அவருக்கு எதிராக நடந்திருக்கிறப்போ எதுவுமே எனக்கு எதிராக நடக்கலை, நான் எதுவுமே குற்றம் சாட்டப்பட்டவன் இல்லை, எல்லாமே எனக்கு அகென்ஸ்டாக தான் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒருவேளை எப்ஸ்டீன் இப்போ உயிரோடு இருந்திருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்றது தெரியல. அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் சிக்கியிருக்கிற நிறைய பேரோட முக்கிய புள்ளிகளை தெரிஞ்சுது.
எப்ஸ்டீன் அவரை கைது பண்ணுறப்போ அவர் வீட்டில் இருந்த ஃபோட்டோஸ் மட்டும் 1,80,000 ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. 2,000 வீடியோக்கள் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருந்துச்சு. அதில் குறிப்பாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அவர் பேசின ஒரு காணொளி வீடியோ ஒன்று மாட்டுச்சு. நான் பெண்களை பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தும் நபர் அல்ல, குற்றம் செய்த நபர் மட்டுமே. ஒரு கொலைகாரனுக்கும் ஒரு உணவுப் பொருளை திருடுறவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்ஸ்டீன் எந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு. சரி, இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இப்போ ரீஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் சர்ச்சைகளாக பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்த விதத்தில் காரணம் அப்படின்னு இப்போ அங்கே நடக்கிற ஜனநாயக ஆட்சி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் அவருக்கு எதிராக மாற்றிக்கிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அவர் அதில் சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்னா அவர் எதுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுக்கு கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் இன்னும் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க, எத்தனை பேரோட தலை உருள போகுதுங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம்.